செய்தி 23. தெய்வீக பயின்றளிப்பை பெற்றுக்கொள்ளுதல். பொதுவாக நாம் காலையில் தேவனிடம் அல்லது கர்த்தரிடம் நேரம் செலவு பண்ணும்போது நம்முடைய சுய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அவரிடத்தில் ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கும்படியாகவும் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். எனவே நாம் ஜெபிக்காமலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய சூழ்நிலைகளை அமைப்பவர் அவர்தான். அவர் நம்மை மறுசாயலாக்குவதற்காக சூழ்நிலைகளை அமைக்கிறார். காலையில் நாம் தேவனிடம் செல்லும் போது அந்த நேரத்தை எதற்காக செலவிட வேண்டும் என்றால் அவருடைய தெய்வீக பகிர்ந்தளிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செலவிட வேண்டும். இதுவே நாம் நம்முடைய காலை நேரத்தை உபயோகமாக கழிப்பதாகும். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதையும் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஜெபிப்பதையும் விட்டுவிட்டு தேவனோடு அமர்ந்திருந்து தேவனுடைய பகிர்ந்தளிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக பகிர்ந்தளிப்பை, அதுவே சால சிறந்தது, அதுவே மிக முக்கியமானது. இந்த செய்தியில் தெய்வீக பகிர்ந்தளிப்பை பெற்றுக்கொள்வதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கணவனாகிய தேவன் தம் மனைவியாகிய மனிதன் தனக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை அவர் தம் பகிர்ந்தளிப்பின் மூலம் செய்கிறார். ஆதியாகமம் 2:18. தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது மனிதனை பற்றி மட்டும் சொல்லவில்லை, தன்னை பற்றியே சொல்லிக் கொள்கிறார். நான் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஆதியாகமம் 2:22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனிதனில் எடுத்த விலா எலும்பை பெண்ணாக உருவாக்கி அவளை மனிதனிடம் கொண்டு வந்தார். உன்னத பாட்டு 6:13. திரும்பி வா சூலமித்தியே. சூலமித்தி பெண் சாலமோன், சாலமோனின் நேர்பாதி, சாலமோனுக்கு பொருந்தக்கூடியவள். வெளிப்படுத்தின 19. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். கணவனாகிய தேவன் தெய்வீகமானவர். அப்போஸ்தலர் 17:29. நாம் தேவனுடைய இனமாயிருக்கிறோம். எனவே தெய்வீகம் பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ரோமர் 1:20. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வீக குணங்கள் ஆகியவை உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலேயே உலகம் உண்டானது. உலகம் முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். 2 பேதுரு 1:3. அவருடைய தெய்வீக வல்லமை ஜீவனுக்கும் தெய்வ வழியாக்கத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கணவனாகிய தேவன் தெய்வீகமானவர். தேவனுடைய மனைவியாகிய மனிதன் அவருக்கு பொருந்த தெய்வீகமாக வேண்டும். ஆதியாகமம் 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதுபோல நாம் கிறிஸ்துவிலிருந்து எடுக்கப்பட்டு தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவள் என் ஜீவனிலும் சுவாபத்திலும் ஆனவள், நாங்கள் ஒரே ஆவியாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்ல வேண்டும். உன்னத பாட்டு 6:13. திரும்பி வா சூலமித்தியே. 1 யோவான் 3:2. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின 20:22-17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். மணவாட்டி மணவாளனாகிய ஆவிக்கு பொருந்தக்கூடியவளாக மாறிவிட்டார். தேவனுடைய மனைவியாகிய மனிதன் அவருக்கு பொருந்த தெய்வீகமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தின் மூலமாக தேவனுடைய தெய்வீகம் விசுவாசிகளுக்குள் பயிர்ந்தளிக்கப்படுகிறது. யோவான் 1:51. அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் ஏணியாக இருக்கிறார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் தொடர்புபடுத்துகிறவராக. தெய்வீக பகிர்ந்தளித்தல் மனுஷகுமாரன் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தின் மூலமாக நடக்கிறது. எபேசியர் 1:23. அவரை சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தரையாக தந்தருளினார். சபைக்கு என்று சொல்லும் போது இங்கு ஒரு கடத்தல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தின் மூலமாக தேவனுடைய தெய்வீகம் விசுவாசிகளுக்குள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது.
இரத்தப்போக்குடைய பெண்ணின் சம்பவத்தில் தெய்வீக மனுஷிகத்தின் மூலம் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் ஆடை அவருடைய மனுஷிகத்தை குறிக்கிறது. லூக்கா 8:44. அவருக்கு பின்னால் வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்றுவிட்டது. வசனம் 46. இயேசு, என்னிடமிருந்து வல்லமை வெளியே சென்றதை நான் உணர்ந்தேன், எனவே யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த பெண் இயேசுவின் மனுஷிகத்தை தொட்டால் அந்த மனுஷிகத்தின் மூலமாக தெய்வீகம் அவளுக்குள் பாய்ந்தது. அந்த பாய்ந்த தெய்வீகம் அவளை குணமாக்கினது. மனித குமாரனாகிய தேவாட்டுக்குட்டியானவர் வீட்டிருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பகிர்ந்தளித்தல் புறப்பட்டு செல்கிறது. நமக்கு தேவனுடைய சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எபிரேயர் 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். தெய்வீக பகிர்ந்தளித்தல் நம் ஆவியில் நடக்கிறது. கிறிஸ்து நம் ஆவியை பரலோகத்துடன் இணைக்கிறார். ரோமர் 8:34. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். வசனம் 10. கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். அவர் பரலோகத்தையும் நம்முடைய ஆவியையும் இணைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் தேவனை சந்திக்க வேண்டுமானால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் நுழைய வேண்டும். யாத்ராம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மேலிருந்து நான் உன்னோடு பேசுவேன். என்னாகும் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்தில் உண்டா கேட்பான். அங்கே இருந்து அவனோட கூட பேசுவார். புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனை சந்திக்க வேண்டுமானால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற நம் ஆவிக்குள் நாம் நுழைய வேண்டும். 2 தீமோத்தேயு 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியுடனே கூட இருப்பாராக. எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியில் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தெய்வீக பகிர்ந்தளித்தல் நம் ஆவியில் நடக்கிறது. கிறிஸ்து நம் ஆவியை பரலோகத்துடன் இணைக்கிறார். தெய்வீக பகிர்ந்தளித்தலை பெற்றுக்கொள்வதற்கு சில சுலபமான ஆவிக்குரிய பயிற்சிகள் இருக்கின்றன. அவை ஆவியில் தங்கியிருப்பது, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவது, வார்த்தையை ஜெப வாசிப்பு செய்வது, வார்த்தையை அசை போடுவது. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட விசுவாசத்தின் பூரண நிச்சயத்துடனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருவோமாக. ரோமர் 10:12. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். எபேசியர் 6:17-18. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலேயே ஜெபம் பண்ணுங்கள். சங்கீதம் 119:148. உமது வசனத்தை அசை போடும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நம் ஆவிக்குள் நாம் நுழையும் போதெல்லாம் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்து தேவனோடு உட்காருகிறோம். அப்போது நாம் தெய்வீக பகிர்ந்தளித்தலை பெறுகிறோம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபிரேயர் 10:20. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. லூக்கா 8:44. அவருக்கு பின்னால் வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்றுவிட்டது. இயேசு, என்னிடமிருந்து வல்லமை வெளியே சென்றதை நான் உணர்ந்தேன், எனவே யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நம் ஆவியை இயக்கி நம் ஆவிக்குள் நாம் நுழையும் போதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் நுழைகிறோம். நுழைந்து தேவனோடு கூட உட்காருகிறோம் சரிசமமாக. அப்போது நாம் தேவனுடைய தெய்வீக பகிர்ந்தளித்தலை பெறுகிறோம். ஏனென்றால் நாம் தேவனை தொட்டுக்கொண்டே இருக்கிறோம். இரத்தப்போக்குள்ள பெண் ஒரே ஒரு தொடுதல் தான் தட்டாள். 12 வருஷ பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து புறப்பட்டது. ஒரு தொடுதலுக்கு இவ்வளவு வந்தால் நாம் தொடர்ந்து நிமிஷக்கணக்காக தொட்டுக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு நாம் அவரை குடிக்க முடியும். ஏனெனில் அவர் ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு, ஆனால் நபராக அவர் ஆவியானவராக இருக்கிறார்.
எனவே கர்த்தராகிய இயேசுவே என்று கூப்பிடும்போது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். ஆவியானவரை நாம் குடிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். ரோமர் 10:12-13 எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிறவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராகிய இயேசுவே என்று கூப்பிடும் போது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியானவராக பருகுகிறோம், குடிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஜெப வாசிப்பு செய்வதால் நாம் தேவனை புசிக்க முடியும். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியுமாயிருந்தது. யோபு 23:12 அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன். யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அசை போடுவதால் நாம் தேவனால் உட்செலுத்தப்படுகிறோம். நமக்குள் அவரை சுவாசிக்கிறோம். ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை பெற்றுக் கொள்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வார்த்தைகள் எல்லாம் தேவனால் சுவாசித்து ஊதப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாம் நற்கிரியெல்லாம் தகுதியுள்ளவனாகும்படிக்கு. வேத வார்த்தைகள் தேவனால் சுவாசித்து ஊதப்பட்டது. அவர் வெளியே சுவாசித்தார் தேவன், அப்பொழுது தேவ வார்த்தை உண்டானது. இப்பொழுது நாம் தேவ வார்த்தையை எடுத்து உள்ளே சுவாசிக்க வேண்டும். அவர் வெளி ஊதினார், நாம் தேவ வார்த்தையை உள் சுவாசிக்க வேண்டும். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவு பகலும் அதை அசை போட்டு கொண்டிருப்பாயாக. அசை போடுவது என்று சொன்னால், மாடு முதலில் ஆகாரத்தை வேக வேகமாக சாப்பிட்டு இறப்பையின் ஒரு பகுதியில் வைக்கிறது. பின்பு அதை எடுத்து திருப்பி அதை சுவைக்கிறது. அதை 2வது பகுதிக்குள் போடுகிறது. பின்பு அதிலிருந்து எடுத்து சுவைத்து அதை 3வது பகுதிக்குள் போடுகிறது. பின்பு அதை சுவைத்து 4வது பகுதிக்குள் போடுகிறது. இப்படியாக அதை அசை போடுகிறது. அதுபோல நாம் தேவனுடைய வார்த்தையை அசை போட வேண்டும். சங்கீதம் 119, 148 உமது வார்த்தைகளை அசை போடும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். இப்படியாக நாம் தெய்வீக பயன்தளித்தலை பெற்றுக்கொள்ளும் போது மனுஷீகமாக இருக்கக்கூடிய நாம் தெய்வீகமாக மாறுகிறோம். கணவனாகிய தேவன் தெய்வீகமாக இருக்கிறார். மனைவியாகிய மனிதனும் தெய்வீகமாக மாறுகிறார். இப்பொழுது இருவரும் தெய்வீகமாக இருக்கிறபடினால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியும். எனவே தேவனோடு கூட ஆவியில் ஒன்றாக அமர்ந்திருப்பதன் மூலமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூப்பிடுவதன் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை ஜெப வாசிப்பு செய்வதன் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை அசைபோடுவதன் மூலமாகவும் தினந்தோறும் நாம் தேவனுடைய தெய்வீக பயன்தளித்தலை பெறுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து அவருக்கு ஏற்ற மணமகளாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.